8 வயது சிறுமி மாரடைப்பிற்கு பலியாகிய செய்தி மிகவும் வேதனையானது. இவ்வாறு குழந்தைகளுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம். காரணங்கள்: 1. மரபணு பிரச்சினைகள். ஜெனடிக் கண்டிஷன்ஸ் காரணமாக சில குழந்தைகளுக்கு இருதய நோய்கள் அல்லது இரத்த நாளங்களின் குறைபாடுகள் இருக்கலாம். ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி, ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபேதி போன்ற மரபணு நோய்கள். 2. உயர் கொழுப்பு மற்றும் கொழுப்புச்சத்து அளவு. உணவில் அதிக கொழுப்பு மற்றும் கெட்ட கொழுப்பு சத்து பேட் கொலஸ்டரால் கொண்ட உணவுகள் அதிகம் உட்கொள்வது. 3. தீவிர உடற்பயிற்சி அல்லது மன அழுத்தம். உடலுக்கு தகுதிக்கு மீறிய உடற்பயிற்சி செய்தல். சில நேரங்களில் பள்ளி அல்லது சுற்றுப்புறச் சூழலால் மன அழுத்தம். 4. பொதுவான ஆரோக்கிய பிரச்சினைகள். சிறுநீரக கோளாறுகள், அதிக இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன், வலுவான நோய் தாக்குதல் சீவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். 5. மருந்துகள் அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தல். தவறான மருந்துகள் அல்லது சுவாசிக்கிற ரசாயனங்களின் தாக்கம். தீர்வுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள். 1. மரபணு ஆய்வு. குடும்பத்தில் மாரடைப்பு வரலாறு இருந்தால் குழந்தைக்கு எளிதாக சர்வதேச தரத்திலான மரபணு ஆய்வுகளை செய்யலாம். 2. உணவு பழக்கங்கள். சத்தான உணவுகளை மட்டுமே உண்ணச் செய்தல். காய்கறி, பழம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகள். 3. உடல் பரிசோதனை. வருடத்திற்கு ஒரு முறை முழுமையான உடல் பரிசோதனைகள். இருதய எகோ, இசிஜி போன்ற பரிசோதனைகள் அடிக்கடி செய்யப்பட வேண்டும். 4. உடல்நலம் காக்கும் பழக்க வழக்கங்கள். குழந்தைகளை தகுந்த அளவிலான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுத்துதல். மன அழுத்தம் ஏற்படாத சூழல் உருவாக்குதல். 5. துரித சிகிச்சை மையம். மாரடைப்பின் ஆரம்ப அறிகுறிகள் மன அழுத்தம், சுவாச சிரமம், திடீர் சோர்வு தென்பட்டவுடன் மருத்துவ உதவியை அணுகவும். இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க மக்கள் அத்தியாவசியமாக அவசர மருத்துவரை அணுகி ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம்.